நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரி, கொஞ்சம் தாமதமாயிருச்சு. நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்களை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்துவிட்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. மேடையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு பேசுவதற்கான நேரம். முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இன்வெஸ்டர் சமிட் அதிலிருந்து நாம் ஆரம்பித்து ஒரு விஷயமாக பேசலாங்க ஐயா. 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டினுடைய நம்முடைய இன்வெஸ்டர் சமிட் அது வெற்றியடையணும். காரணம், இந்த யாத்திரையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான பாடம், எந்த அளவுக்கு தமிழகத்திலே சில பகுதிகளில் வேலை வாய்ப்பை இல்லாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாடம். இதை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் மட்டும் தமிழகத்தினுடைய 34% உற்பத்தி திறன் இந்த 4 மாவட்டத்தில் இருக்குது. 4 மாவட்டங்கள் 34% உற்பத்தி திறன், அவுட்புட், எக்கனாமிக் அவுட்புட். உதாரணத்துக்கு நேற்று நம்முடைய யாத்திரை 2 நாட்களாக தருமபுரியில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தருமபுரியினுடைய உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா வெறும் 1.7%, கரூர் 1.3%, சில மாவட்டங்கள் 1%தோட கீழே இருக்காங்க. குறிப்பாக தென் தமிழகத்தில் நிறைய மாவட்டங்கள் வளர்ச்சி இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய பணம் உள்ளே வர வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும். குறிப்பாக அதன் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய பணம் நமக்கு வேண்டும். நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியா has become an attractive destination for FDI. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட் ஹவுசஸ், மேஜர் கம்பெனிஸ், அவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்தியா ஒரு பெரிய ஒரு இடமாக, அவர்களுடைய பணத்திற்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைக்கி உலகத்தில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய அதிக நாடுகள் பட்டியலில் நம்ம 2வது 3வது இடத்துல மாறி மாறி வர்றோம். அமெரிக்கா, சைனா, இந்தியா, இந்த 3 நாடுகள் தான் டாப் 3ல் இருக்கும். இது நம்முடைய உழைப்பு, குறிப்பாக இந்திய மக்களுடைய உழைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதனுடைய வெளிப்பாடு. இன்றைக்கி FDI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா முழுவதும் வருது. இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசு 6.6 லட்சம் கோடி, 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 6.6 crore lakh rupee. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்களை பொறுத்தவரை 6.6 lakh crore, 6,60,000 கோடி ரூபாய். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம். எதற்குன்னு நீங்கள் கேட்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டை பார்க்கலாம். 2023 பிப்ரவரி உத்தரப்பிரதேசில் இதே போல் நடந்தது. 2023 பிப்ரவரியில் உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண மொத்த பணம் எவ்வளோன்னா, நாம் 6,60,000 கோடி, நம்மளாம் வடக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். உத்தரப்பிரதேஷ் அட்ராக்ட் பண்ண பணம் 33,51,000 கோடி ரூபாய், 33,51,000 crore. தமிழகம் நாம் எவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கிறோமோ இந்த சம்மிட்டில் 5 மடங்கு உத்தரப்பிரதேசம் 2023 பிப்ரவரியில் நடந்த யூபி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்டில் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. யூபியில் ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, 75 மாவட்டத்துக்கும் அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. 75 மாவட்டத்திற்கும் அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசனுடைய மிக மோசமான ஏரியாவாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சல், புண்டில்கண்ட், உத்தரப்பிரதேசனுடைய வறட்சியில் மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய பகுதி புண்டில்கண்ட், பூர்வஞ்சல் மட்டுமே 9,51,000 கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷனுக்காக சொல்கிறேன். இல்லை அண்ணாமலை என்ன 10 லட்சம் கோடின்னு காற்றுல சொன்னாரா, சும்மா சொன்னாரா, சும்மா ஒரு பாட்டுக்கு அடிச்சு விட்டாரா? தமிழ்நாடு அரசு 5.5 லட்சம் கோடின்னு சொன்னாங்க டார்கெட்டு. அண்ணாமலை என்னை தான் சாக்குன்னு ஒரு 10 லட்சம் கோடி சொல்லிட்டாரு. இன்றைக்கி 6 லட்சம் கோடி அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு அண்ணாமலை என்ன அரசியல் பண்ணுறாரா அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுடைய மேப்பை உங்களுக்கு காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நாம் என்ன எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் 2023 பிப்ரவரியில் 33 லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு கர்நாடகா 2022, 2023 கர்நாடகாவில் எலெக்ஷன் இயர், 2022 இன்வெஸ்ட் கர்நாடகாவில் 9,82,000 கோடி ரூபாய், 9,82,000 crore. கர்நாடகாவில் 2022 பிப்ரவரியில் அட்ராக்ட் செய்யப்பட்ட பணம். குஜராத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் நடக்குது. 10, 11, 12 ஜனவரி 10, 11, 12 குஜராத்தில் நடக்குது. குஜராத்தினுடைய பூர்வாங்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ரீ சைனிங், நம்ம டிஆர்பி ராஜான்னு சில ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடியே இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க.
குஜராத் கடந்த 3 நாட்களில் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 7 லட்சம் கோடி ரூபாய். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்குள்ளே அவங்க போலிங்க. 7 லட்சம் கோடி ரூபாய் குஜராத் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 நாள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ குஜராத் எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு 10, 11, 12 3 நாட்களில் இன்வெஸ்ட் குஜராத் முடிந்த பிறகு நமக்கு தெரியும். ஸோ நம்ம 3 பிக்சரை பார்க்குறோங்க ஐயா. ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசம் பார்க்குறோம், ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசனுடைய மோசமாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சலை பார்க்குறோம். 33 லட்சம் கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணியிருக்கக்கூடிய யூபி ஒரு பக்கம், மோசமான இடமா இருக்குது, கல்வி இல்லை, எதுவுமே இல்லை நம்ம சொல்லக்கூடிய பூர்வஞ்சலில் 9 லட்சம் கோடி ரூபாய், குஜராத் பூர்வாங்கமாகவே 7 லட்சம் கோடி ரூபாய். ஸோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு இன்னும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டி இருக்குது அப்படின்னு தான் காட்டு. அரசை பாராட்டுகின்றோம். வர ஒரு ரூபாய் நமக்கு வேணும். ஒரு ரூபாய் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கும். தூத்துக்குடியில், ராமநாதபுரத்தில், தருமபுரியில் எல்லா இடத்துக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கும். டார்கெட் எந்த அளவுக்கு வைத்து நாம் உழைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் பார்க்குறோம். இதற்கு முன்பு எலெக்ஷன் அப்போ அதானி குழுமத்தை வந்து மிக தவறாக பேசியவர். அதானி ஏதோ மோடி அவர்களுடைய சொத்து, அதானிக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இருக்குது, பிஜேபிக்கு அதானி தான் ஃபண்டு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி அதானிகிட்டேருந்து 42,768 கோடி வந்த பிறகு ட்விட்டரில் தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்க. திமுகவினுடைய தலைவர்கள், திமுகவினுடைய முதலமைச்சர் வந்து எல்லாம் பாருங்கள் அதானி எங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க, வீடியோ பாருங்கள் அம்பானி எங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. அம்பானி அவர்கள் 35,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. டாடா குரூப் 83,212 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியல் எல்லாம் விட்டு சில கட்சிகள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் பாடுபட வேண்டும் என்பதை இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடு நமக்கு சொல்லுகிறது. ஸோ எங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் வைத்திருந்தோம். இப்போ அடுத்ததுங்கண்ணா, இதை தாண்டி சரி இன்னைக்கு பணம் வந்துருச்சு, நம்ம அதிகாரிகள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கம்பேர் பண்ணுறோம் யூபி, குஜராத், கர்நாடகா, இன்றைக்கி நம்முடைய சொந்த மாநிலத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேஜர் பணம் எந்த துறைக்கு வந்திருக்கு? எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ஹார்ட்வேர், ஐடி, சர்வீசஸ், இதுக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த எல்லா துறைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் PLI அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இது அனைத்தும் கூட மிக வேகமாக இந்த துறைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்குங்கண்ணா. இப்போ PLIனா என்னங்கண்ணா? PLI எதுக்காக நம்ம பிஜேபியில் அடிக்கடி PLI என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னாங்கன்னா, PLI என்பது நம்முடைய மத்திய அரசு, மோடி ஐயாவுடைய அரசு ஒரு ஊக்கம் கொடுக்குறோம். டோட்டல் அவுட்லே, அதாவது பேட்டரி, சோலார், டெக்ஸ்டைல், மொபைல், ஃபுட் ப்ராசஸிங், டெலிகாம், ஒயிட் குட்ஸ், ஐடி ஹார்ட்வேர், மெடிக்கல் டிவைஸ், இதில் யார் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட நம்முடைய மத்திய அரசு 1,97,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இன்சென்டிவ் கிளைம் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் 95,000 கோடி ரூபாய் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,97,000 கோடி ரூபாய் நம்ம இன்சென்டிவ்க்கு ஒதுக்கி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் போய் ஆப்பிள் உள்ள ஃபோன் வர்றீங்களா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறீங்களா, தெலுங்கானாவில் ஆரம்பிக்கிறீங்களா, உங்களுக்கு 1,97,000 கோடி ரூபாய் இன்சென்டிவ் நாங்கள் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. இதுவரை 95,000 கோடி ரூபாய் கிளைம் ஆயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத் சமிட்டில் கிளைம் ஆகும் கொஞ்சம் பணம், நம்ம தமிழ்நாட்டில் நாம் கொஞ்சம் கிளைம் பண்ணுவோம். ஸோ 1,97,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்த PLI அவுட்லேயில் இன்றைக்கி எல்லா நிறுவனங்களும் அந்தந்த மாநிலங்களுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணணும், மத்திய அரசனுடைய PLIயை பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த PLI மூலமாக இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடுக்கு முன்னாடி வந்த பணம் மட்டுமே ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், விஸ்ட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் 4 நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய PLI இதை பயன்படுத்தி 31,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஒரு வெளிச்சமாக பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இன்னும் ரொம்ப தூரம் நம்ம பயணிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக நாம் ஊக்கம் கூட வேண்டியிருக்கு. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கண்ணா, 2019 அக்டோபர்லேருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும், 2019 அக்டோபர், 2020, 2021, 2022, 2023 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் அதிகமான பணத்தை ஈட்டுகின்றார்கள் FDI மூலமாக? மகாராஷ்டிரா $61 பில்லியன், கர்நாடகா $47 பில்லியன், குஜராத் $34 பில்லியன், டெல்லி $28 பில்லியன், தமிழ்நாடு $9 பில்லியன். இன்றைக்கி 5வது இருக்கும் இந்தியாவில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்முடைய மாநிலமாக. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இதை மாநில அரசு வந்து இன்னும் பெரிய ஒரு கோல் செட் பண்ணி, எப்படி ஒரு யூபி மாதிரி ஒரு மாநிலம் 33 லட்சம் கோடி ரூபாய் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியுது, நம்மால் ஏன் அது வெறும் 6.6 லட்சமாக மட்டும் இருக்குங்கிற கேள்வியை இன்றைக்கி அரசு கேட்டுக்கொண்டு
அடுத்த முறை 2024, 25, 26 அவங்க நடத்தக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு இன்னும் வெற்றிகரமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அதில் கிரிட்டிசைஸ் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லைங்கண்ணா. அரசியலை தாண்டி வரக்கூடிய ஒரு பணமும் நமக்கு வேணும். இதெல்லாம் எங்கேயுமே அரசியல் பேசலிங்கண்ணா. வந்த 6,60,000 கோடியும் வரவேற்கின்றோம். அந்த நேரத்தில் நாம் பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உணர்த்துவதற்காக இந்த டேட்டாவை நான் கொடுக்குறேங்கண்ணா. ஒரு மாநிலம் எப்படி இருக்குன்னு. அடுத்த முறை இன்னும் முயற்சி செய்து இன்னும் நிறைய பணங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பணங்களும் ரியலைஸ் பண்ணணும். 2வது கேள்வி, ரியலைஸ் ஆகுமா? இப்போ எல்லாத்துலேயும் நம்ம பார்ப்போம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. யார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ண பாதி பேர் பியூஷ் கோயல்ஜியை பார்க்குறக்காக ஹோட்டல் ரூமில் ஏர்போர்ட்டில் நின்றுருந்தாங்க. அண்ணே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம், பட் இந்த பிரச்சனை இருக்குது, டிஜிஎஃப்டியில் இது இருக்குது, அண்ணே அதில் அங்கே இருக்குது. நாங்கள் சேலத்துலேருந்து வந்தோம், ஒரு டெக்ஸ்டைல் பார்க்குக்கு சைன் பண்ணிட்டோம், ஆனால் டெக்ஸ்டைல் பார்க் இப்போ எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில, மத்திய அரசு இன்சென்டிவ் கொடுக்குமா? ஸோ காலையிலிருந்து பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்களோடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை பியூஷ் கோயல்ஜி அவர்கள் காமர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் அமைச்சர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. என்ன சப்போர்ட் தமிழ்நாடுக்கு வேணுமோ, என்ன வேணுமோ முழுவதையும் கொடுப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்று காலையில் அவருடைய ஹோட்டலில், கோடம்பாக்கத்தில் நம்முடைய அரசு நிகழ்ச்சியில், விமான நிலையத்தில் அவர் சந்தித்த தொழிலதிபர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது முதல் விஷயங்கள்ண்ணா. முதல் விஷயம் உங்கள்கிட்ட வைக்கணும். 2வது, நம்முடைய யாத்திரையை பொறுத்தவரை இன்றைக்கி 144 தொகுதிகளை கடந்திருக்கின்றோம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும், 90 தொகுதிகள் போகணும். தருமபுரி வரை வந்திருக்கின்றோம். நாளையிலிருந்து மறுபடியும் கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறிப்பாக கிராமப்புற பகுதியில் நேற்று மேச்சேரியில் இருந்தோம், நேற்று அரூரில் இருந்தோம், நேற்று பாப்பிரெட்டிப்பட்டியில் இருந்தோம். அங்கெல்லாம் போகும்பொழுது எந்த அளவுக்கு மக்களுக்கு கஷ்டம் இருக்குது, எந்த அளவுக்கு விவசாயம் பொய்த்து போக ஆரம்பித்திருக்கிறது, நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, எந்த அளவுக்கு படித்து விட்டு இளைஞர்கள் ஊரில் இருக்கிறாங்க, இதெல்லாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இது எங்களுக்குமே ஒரு பெரிய படிப்பினை, பெரிய ஒரு பாடம். அரசியல் என்பது ஒரு வயல் களத்தில், நெல் களத்தில், ஒரு கிராமத்தில் நடக்க வேண்டிய அரசியலை இந்த காலகட்டத்தில் நாம் டவுனுக்கு கொண்டு வந்துட்டோம், ஒரு ஏசி ரூமுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அங்கே போகும்பொழுது தெரியுது எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் பாதை மாற வேண்டும் என்பது, வளர்ச்சியை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அதுவும் ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்லி, இதை தாண்டி உங்களுக்கு நிறையா கேள்வி இருக்கும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம், பேசுவதற்கு. நன்றி.